பாலிட்டியில் என்ன டாபிக் ப்ரிவியஸ் இயர் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசின் நெறிமுறை கோட்பாடுகள். ஓகே, டிபிஎஸ்பின்னு சொல்லுவோம். டிபிஎஸ்பினா எக்ஸ்பேண்ட் என்ன, டைரக்டிவ் பிரின்சிபல், இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்டேட் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். டிபியோட எக்ஸ்பேண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல், இன்னொன்று ஸ்டேட் பிரின்சிபல். சரி, ஓகே. இது நம்ம எதில் படிப்போம்? பகுதி 4 விதி பார்த்தீங்கன்னா 36லேருந்து 51 வரைக்கும் நம்ம என்ன படிப்போம்? டிபிஎஸ்பி பற்றி படிப்போம். சரி, டிபிஎஸ்பியை நம்ம 3ஆக பிரிப்போம். எப்படி அப்படின்னா சமதர்ம கொள்கை 1, ரெண்டாவது என்ன அப்படின்னா காந்திய கொள்கை 1, மூணாவது என்ன அப்படின்னா தாராள கொள்கை மற்றும் அறிவு சார்ந்த கொள்கை அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 3ஆக வந்து பிரிப்பீங்க. இதில் இந்த சமதர்ம கொள்கைகளை என்னென்ன ஆர்டிகல் வரும்? 36லேருந்து 51 வரைக்கும் டிபிஎஸ்பி பற்றி படிக்கிறோமா, இதுக்குள்ளே தான் வந்து வரும். இந்த சமதர்ம கொள்கையில் என்னென்ன ஆர்டிகல் வரும்னா 38, 39, 39A, 41, 42, 43, 43A, 47. சரிங்களா, சமதர்ம கொள்கையில். அதே காந்திய கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40, 43, 43B, 46, 47, 48. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சும்மா ரீகால் ஆகிறதுக்காக சொல்கிறேன். அதே தாராளமய கொள்கை அப்படின்னா 44, 45, 48, 48A, 49, 50, 51. ஓகேவா? ஸோ டிபிஎஸ்பின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. டைரக்டிவ் பிரின்சிபல், ஸ்டேட் பிரின்சிபல். பகுதி 4 36லேருந்து 51 வரைக்கும் படிப்போம். டிபிஎஸ்பி நம்ம 3ஆக பிரிப்போம். என்னென்னா சமதர்ம கொள்கை, காந்திய கொள்கை, தாராள கொள்கை மற்றும் அறிவு சார்ந்த கொள்கை. சரி, இந்த 3லையும் என்னென்ன ஆர்டிகல்ஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. சரி, நம்ம கொஷினுக்கு வந்து போகலாம். கட்டாய மற்றும் இலவச கல்வி 6 to 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு சட்டப்பூர்வமாக அரசு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிர்ணயமானது எந்த சட்ட திருத்தம் மூலம் கேட்குறாங்க? 86வது சட்ட திருத்தம் மூலம். அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள். என்னது? டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல், ஸ்டேட் பிரின்சிபல். அரசின் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு பற்றி கூறும் சரத்துக்கள் சொன்னா 36லேருந்து 51 வரைக்கும். இதுதான் நமக்கு 3ஆக பிரிச்சிருப்பாங்க. என்னென்ன பிரிச்சாங்க? சமதர்ம கொள்கை, காந்திய கொள்கை, தாராள கொள்கை மற்றும் அறிவு சார்ந்த கொள்கைன்னு சொல்லிட்டு. அடுத்தது பாருங்க, அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றிய கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்க சொல்லியிருக்காங்க. கீழ்கண்ட வாக்கியங்களை சரியானது என்னன்னு கேட்குறாங்க. சரியானது என்னன்னு பார்க்கலாமா? சரி, வாங்க பார்க்கலாம். நாட்டின் ஆளுகைக்கான அடிப்படை கோட்பாடுகள் இந்த வழிமுறைகளில் கூறப்படுகின்றன. கரெக்டு. ஐக்கிய நாடுகள் பிரகடனத்தில் மேம்பாட்டு உரிமைக்கான முன்னோடியாக இது கருதப்படுகிறது. எது? டிபிஎஸ்பி. நலரசு என்னும் கருத்தியலை உள்ளடக்கியதாக இந்த நோக்கம் உள்ளது. இதுவுமே கரெக்டு. வழிகாட்டு நெறிமுறைகளை அமல்படுத்துவதற்காக நாடாளுமன்றம் அடிப்படை உரிமைகளை திருத்தலாம். கரெக்ட். ஆன்சர் என்னன்னா ஆல் ஆஃப் கரெக்ட், ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, ஏழைகளுக்கு சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி இதன் மூலம் உத்தரவாதம் விடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது? ஆர்டிகல் 39A. அரசு நெறிமுறை கொள்கைகளை நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கை அப்படின்னு யார் சொன்னாங்க? டிபிஎஸ்பியை என்ன சொல்லியிருக்காங்க? நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கைன்னு யார் சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. யார் சொன்னாங்க அப்படின்னா கேசி வேர் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு. அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் என்ன அப்படின்னா 37. சரி, 38 என்ன சொல்லுது? 38 மாநில மக்கள் நலம் கருதி சமூக ஒழுங்கின பாதுகாக்கிறது தான் என்னது? 38. 39 என்ன? ஆண் பெண்ணுக்கு சம ஊதியம் அப்படின்ற கோட்பாட்டை பின்பற்றணும். ஓகே. 40 என்ன அப்படின்னா கிராம பஞ்சாயத்தை ஏற்படுத்தணும். 40. சரிங்களா? கீழ்காணும் கூற்றுக்கள்ல அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பற்றிய சரியான கூற்று என்னன்னு கேட்குறாங்க. சரியான கூற்று ஃபர்ஸ்ட், சட்டப்பிரிவு 36லேருந்து 51 வரைக்கும் டிபிஎஸ்பி பற்றி படிப்போம். அடுத்தது, டாக்டர் BR அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிற்பம்சம்னு சொல்லி சொல்றாரு. எதா? டிபிஎஸ்பி. இதுவும் கரெக்டு. இதன் கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. ஸோ முடிவும் கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 2 மட்டும் தான் கரெக்டு. நமக்கு 3 வந்து தப்பு. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. அரசு தேசிய வாழ்வின் அமைவனங்கள் அனைத்திலும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி நிறைந்து நிலவுவதான ஒரு சமுதாய முறையின்மை பயனுரை எய்தி பாதுகாத்து மக்களின் நலப்பாட்டை வளர்த்திட அரிதின் முயல்தல் வேண்டும் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38.
மேட்ச் த ஃபாலோவிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே இது ஸ்ட்ரைட்டாகவே வரும். 350A என்ன அப்படின்னா ஆரம்ப பள்ளி நிலைகளில் தாய்மொழி கல்வி வந்து கொடுக்கணும். 351 ஹிந்தி பாடத்தின பரவி மேன்மையடைய செய்தல். 335 SC/ST பிரிவினருக்கு பணி நியமனம் பண்ணணும். விதி 51 சர்வதேச அமைதி மேம்பாடு. என்ன அப்படின்னா நம்ம 36லேருந்து 51 வரைக்கும் டிபிஎஸ்டி படிப்போம். ஸோ டிபிஎஸ்சிலேருந்து 51 வந்திருக்கனால இந்த கேள்வி. சரிங்களா? கீழ் வருவனவற்றுள் எது அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு அல்லன்னு கேட்குறாங்க. சரிங்களா? பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவருக்கும் சம வேலை வாய்ப்பு சம ஊதியம் அப்படின்னு சொல்லி எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க? 39 சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பணியிடைய நம்ம என்ன பண்ணணும்? வசதிகளை மேம்படுத்தணும். இது எந்த ஆர்டிக்கலில் நமக்கு சொல்கிறாங்கன்னு நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதி மற்றும் பழங்குடியினர் நிலைமையை வந்து உயர்த்தணும். இதுவுமே எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிபிஎஸ்பியில் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த தீண்டாமை ஒழித்தல் எதில் வரும்? அடிப்படை உரிமையில் வந்து வரும். சரிங்களா? அடிப்படை உரிமையில் வரும். ஸோ இது 3 டிபிஎஸ்பியில் வரும், இது அடிப்படை உரிமையில் வரும். அப்போ நமக்கு பொருந்தாது என்ன? ஆப்ஷன் டி வந்து பொருந்தாதது. இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமத்துவவாதம். பொறுத்துக்கதான் பார்க்கலாம். பொருள் கொடுத்துட்டு அதுக்கு தொடர்பான சட்ட உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. சரி, போதுமான வாழ்வாதாரம் அப்படின்னா ஆர்டிக்கல் 39 சொல்லுது. கண்ணியமான தரவாழ்வு ஆர்டிக்கல் 43. பணி உரிமை அப்படின்னா ஆர்டிக்கல் 41. மக்களோட நலன் அப்படின்னா ஆர்டிக்கல் 38. அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்த வழக்கு என்ன அப்படின்னா சென்னை மாகாணம் வெர்சஸ் செண்பகம் துரைராஜன் 1951. ஆப்ஷன் ஏ. அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகளை குறித்த கூற்றுக்கள்ல தவறான கூற்று என்ன அப்படின்னா நீதிமன்றங்கள் வழி நடைமுறைப்படுத்தாமல் கூட்டிருக்காங்க. நடைமுறைப்படுத்த முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும் நமக்கு தப்பு. அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான இயல்பு அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க? டாக்டர் PR அம்பேத்கர் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. வழிகாட்டு நெறிமுறைகளும் மற்றும் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பின் மனசாட்சியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னது கிராவின் ஆஸ்டின். மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுதுன்றாங்க? 38. சரி, 39 என்ன சொல்லுது அப்படின்னா ஆண் பெண் வந்து சமம் வாய்ப்பளிக்கணும். ஓகேவா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம் வந்து கிடைக்கணும் அப்படின்றத வந்து 39 சொல்லியிருப்பாங்க. 36 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாட்டோட வரையறை தான் என்ன அப்படின்னா 36. அது 37 என்ன அப்படின்னா அரசு நெறிமுறை டிபிஎஸ்பியோட பயன்பாடை பற்றி சொல்கிறது 37. 39 என்ன? சம ஊதியம் வந்து கொடுக்கணும். ஓகேவா? சம ஊதியம் வந்து கொடுக்கணும். அதுவே 38 என்ன? மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கு அரசு பாதுகாக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதில் தவறான கூற்று என்னன்னா ஆர்டிக்கல் 41 வந்து நமக்கு என்ன வரும்? கல்வி பெறும் உரிமை, வேலை உரிமை மற்றும் அரசின் உதவித்தொகை பெறும் உரிமை தான் என்ன அப்படின்னா நமக்கு 41. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு அமைப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தவறானது ஆப்ஷன் சி. 40 வந்து கிராம பஞ்சாயத்து கரெக்டு. 44 பொது குறியீடு ரைட்டு. 39 சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி இதுவுமே கரெக்டு. அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அறிவுறுத்தல் செயற்கருவி 1935 தோற்றம் அளிப்பவையாகும். இந்திய அரசியலமைப்பில் உள்ள பட்டியல் சாதிகள் பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பிற பலவீனமான பிரிவுகளின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவிக்கும் பிரிவை அடையாளம் காண சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா 46. அடுத்தது வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் பயன்பாடுகளில் எது எவை சரியானவை அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா 1 மற்றும் 2. என்ன? நெகிழ அரசியலமைப்பு. இன்னொன்று என்ன அப்படின்னா கவர்னர் வந்து நியமனம். இது 2 மட்டும்தான் கரெக்டு. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 1, 2. அரசு நெறிமுறை கோட்பாட்டினை பின்வரும் நாடுகளில் எது முதலில் தங்கள் அரசியலமைப்பில் சேர்த்து கொண்டது அப்படின்னா ஆப்ஷன் டி ஸ்பெயின். எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு
பண்பாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை வந்து ஊக்குவிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்டிக்கல் 51. ஓகே, நம்ம பகுதி 4 36லேருந்து 51 வரைக்கும் படிப்போம். சரி, 48 என்ன சொல்லுது? வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு, பசுவதை தடுப்பு, இதை பற்றி சொல்கிறது 48. 49 என்ன நமக்கு? நினைவு சின்னங்கள், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கலாச்சார இடங்கள் மற்றும் பொருட்களை பாதுகாக்கிறது 49. 50 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாகத்திலிருந்து நம்ம நிதித்துறை வந்து பிரிப்போம் இல்லையா, அது சொல்கிற சட்டப்பிரிவு என்னன்னா 50. சரி, ஓகே, அடுத்த கேள்வி போகலாம். கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று: அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிற்பம். யார் சொல்லியிருப்பாங்க? PR அம்பேத்கர். ரைட். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் நாட்டிற்கான வழிகாட்டியாக செயல்படுகிறது. காரணமும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் பி. AR ரெண்டுமே சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கமாகும். குடிமக்களுக்கு பொது சிவில் சட்டத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி என்னன்னா 44. சரி, 42 என்ன சொல்லுது? மனிதாபிமான சூழ்நிலை, பணி மற்றும் பேறுகால உதவியை பற்றி சொல்றது 42. 43 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்வூதியத்தை பாதுகாக்க. ஓகேவா? என்னது? வாழ்வூதியத்தை பாதுகாக்க அனைத்து தொழிலாளர்களுக்கும் தரமான வாழ்க்கை மற்றும் சமூக கலாச்சார வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி 43 வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. 45 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 45 குழந்தைகளோட குழந்தை பருவம் மற்றும் அவர்களின் இலவச கட்டாய கல்வியில அரசு வந்து என்ன பண்ணணும்? கவனம் வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லி 45 வந்து சொல்லியிருப்பாங்க. கூற்று காரணம் வந்து கொடுத்திருக்காங்க. கூற்று: இந்திய அரசியலமைப்பின் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்பட்ட உள்ளது. ரைட்டு. அரசு வழி நெறிமுறை கோட்பாடானது நீதித்துறைக்கு அப்பாற்பட்டது. ஆமா, அப்ப ஆன்சர் என்ன வரும்? பி. கூற்று மற்றும் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆப்ஷன் பி. கீழ்காணும் ஜோடிகள்ல சரியாக பொருந்திருக்கிறத தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. சரி, என்னன்னா அரசு நெறிமுறை கோட்பாடுகள்னா அரசின் கடமை. அப்ப நமக்கு 2 மட்டும் தான் நமக்கு என்னது? சரி. முகப்புரைனா என்ன? இந்திய அரசமைப்போட ஒரு முக்கிய பகுதி. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? பகுதி இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்தோட ஒரு முக்கிய பகுதியா என்ன? முகவுரை. அடுத்தது பாருங்க, அடிப்படை கடமைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? பாராளுமன்றத்தோட கடமைகள்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது ஒரு குடிமக்களுக்கான கடமை தான் தவிர பாராளுமன்றத்துக்கான கடமை வந்து கிடையாது. இதுவுமே தப்பு. அடிப்படை உரிமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? குடிமக்களோட கடமைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடமை கிடையாது, அடிப்படை உரிமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்புக்கு வழங்கியுள்ள உரிமைகள் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அடிப்படை உரிமைகள். ஆனால் இது குடிமக்களோட கடமைகளில் வந்து நமக்கு வராது. அப்போ இதுவுமே தப்பு. ஆன்சர் கரெக்டாக இருக்கிறது 2 மட்டும்தான். அரசு பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது கீழ்காணும் எந்த விதிகளில் எது சரியானது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 47. சரி, விதி 48 என்ன சொல்லுது? விதி 48 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு, பசுவதை தடுப்பு, இதை பற்றி சொல்கிறது 48. 43 என்ன அப்படின்னா வாழ்வூதியத்தை, நான் ஏற்கனவே சொன்னதா, வாழ்வூதியத்தை பாதுகாக்க அனைத்து தொழிலாளர்களுக்கு என்ன பண்ணும்? தரமான வாழ்க்கை வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் சமூக கலாச்சார வாய்ப்புகளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி 43 வந்து சொல்லியிருப்பாங்க. 45 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட குழந்தை பருவம் மற்றும் அவர்களோட இலவச கட்டாய கல்வியில் என்ன பண்ணணும்? அரசு வந்து கவனம் வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லி 45 வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ரிப்பீட்டடான ஆர்டிகல் மட்டும் திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. அதை மட்டும் படித்தா கூட போதும். கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 36லேருந்து 51 வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு ஷார்ட்கட் போட்டு படித்து வச்சுக்கணும். பின்வரும் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளில் சமூக சிந்தனை பிரதிபலிப்பது எது அப்படின்னா வாழ்வாதாரத்திற்கான வழிமுறைகளை போதுமான அளவு வழங்குதல். ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்க, பின் வருவனவற்றுள் தவறாக இணைக்கப்பட்டது எதுன்னு கேட்குறாங்க. விதி 48A. விதி 48 சுற்றுச்சூழலை பாதுகாக்க அரசு மற்றும் தனிநபர் கடமை. ரைட்டு. 45 என்ன வரும் அப்படின்னா அனைத்து குழந்தைகளுக்கும் 14 வயது முடியும் வரை குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்வி. இதுவுமே ரைட்டு. 39 என்ன வரும் நமக்கு?
ஆண் பெண்ணுக்கு சம ஊதியம் வந்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஆண் பெண்ணுக்கு சம ஊதியம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மாநிலத்தின் பொது சேவைகளின் நிர்வாகத்திலேருந்து தனித்துறைன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. விதி 44 என்ன வரும் நமக்கு? விதி 44 நம்ம என்ன படித்தோம்? குடிமக்களுக்கு சீரான குடியுரிமை சட்டம் வந்து கொடுக்கணும்னு சொல்லி படிச்சிருப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, தன்னார்வ உருவாக்கம் கூட்டுறவு சங்கங்களோட தன்னாட்சி செயல்பாடுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. அப்போ நமக்கு தப்பாக இருக்கிறது என்ன? 3, 4. ஆன்சர் ஆப்ஷன் டி. அரசின் நெறிமுறை கொள்கைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு விதிகள் 38, 39, 41, 42, 43. ஓகேவா? இது எதை வந்து சொல்லுது அப்படின்னா சமதர்ம கொள்கையை வந்து வெளிப்படுத்துது. சமதர்ம கொள்கை நான் சொன்னேன்னா இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? 3 டிபிஎஸ்பியை நமக்கு வந்து 3ஆக பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சமதர்ம கொள்கை, காந்திய கொள்கை, தாராள கொள்கை. இதை படிச்சுக்கோங்க, கேட்பாங்கன்னு சொல்லி சொன்னேன். அதில் தான் வரும் 38, 39, 41, 42, 43, 47 வரும். இதில் 40, 43, 46, 47, 48 வரும். 43 அப்படியே பி வந்து வரும். இதில் 44, 45, 48, 48A, 49, 50, 51. ஓகேவா? இதை வந்து நீங்கள் படித்து வச்சுக்க சொன்னேன். அதே மாதிரியே கொடுத்துட்டு இது எதில் வரும்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், 38, 39, 41, 42, 43, 44 எதில் வரும்? சமதர்ம கொள்கையில் வரும். ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, சமதர்ம கொள்கை. இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி சொல்லப்பட்டவைகளுள் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. 1 மற்றும் 2. வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 4ஆம் பகுதியில் ஆமாம் சொல்லியிருப்பாங்க. எதுலேருந்து? 36லேருந்து 51 வரைக்கும். வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளின் மீது இயற்றப்படும் சட்டங்கள் நீதிமன்றம் தன் அதிகாரத்தின் மூலம் தான் என்ன பண்ண முடியும்? காலையறவரைக்க முடியும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியின் கீழ் அரசின் கடமைகள் என கருதப்படுவன பட்டியலிடப்பட்டுள்ளன அப்படின்னா டிபிஎஸ்பியில தான். ஆப்ஷன் சி, டிபிஎஸ்பி, அரசிற்கான வழிகாட்டு நெறிமுறைகள். இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகளை உட்படுத்திய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா மக்கள் நல அரசுக்காக. அடுத்தது பாருங்க, அரசு நெறிமுறை வழிகாட்டும் கொள்கைகளை பின்வரும் வாக்கியங்கள்ல கவனிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அரசின் நெறிமுறை வழிகாட்டும் கொள்கையின்படி நேரடி ஆதாரம் இந்திய அரசிடம் 1035 வழங்கிய அறிவுறுத்தல்னு சொல்றாங்க. இது தப்பு. பி பாருங்க, 1937ஆம் ஆண்டின் அயர்லாந்து அரசியலமைப்பின் வழி நடத்தும் கொள்கைகளை நீதிமன்றத்தால் நியாயப்படுத்த முடியாது. இது மட்டும்தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ தப்பு. ஆன்சர் என்ன வரும்? ஏ தப்பு, பி சரி. அடுத்தது பாருங்க, அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும் அப்படின்னு சொன்னவர் யாரு? எல்.எம். சிங்வி வந்து சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 39ல பி என்னன்னா பரம்பரை சொத்துடைமை அளித்தல். ஆர்டிகல் 48A என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூழலியல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டிலேருந்து பாதுகாக்கிறது. சட்ட உறுப்பு அதாவது ஆர்டிகல் 39D என்னன்னா சம வேலைக்கு சம ஊதியம். 39ல ஏ என்ன அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி வந்து கொடுக்கணும். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, 4123. கீழ்காணும் எந்த சரத்தின்படி 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது? ஆர்டிகல் 45 படி தான் என்ன பண்ணியிருப்பாங்க? குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே காய்ஸ், இன்னைக்கு நம்ம டிபிஎஸ்பி வந்து பார்த்தோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.